ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பெங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐசியில் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் பிடிஎஃப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டெலகிராம் குரூப்பில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய நேம் இதில் இல்லைன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுவீங்கன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இது வந்து ஒரு ஃபேக் லிங்க். இந்த மாதிரி ஃபேக் லிங்க் கிரியேட் பண்ணுறது புதுசே கிடையாது. எஸ்பிஐலலாம் இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட்ஸ், சில டாக்ஸிக் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு பிகினர்ஸு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் மென்டலி டவுன் பண்ணுறதுக்காகவும், அவங்க படிக்கிறதுலேருந்து டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கஷனில் இல்லைன்னா இது மாதிரி மென்டல் இப்போ வந்து டக்குனு ஓப்பன் பண்ணி உங்கள் நேம் இல்லாமல் நீங்கள் ஒரு 95 அட்டெம்ப்ட் கொடுத்துருந்துருக்கீங்க. நான் கட்டாவே 85 மேலே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் 95 அட்டெம்ப்ட் கொடுத்து நீங்கள் ஃபெயில் இருந்து எவ்வளோ மென்டல் டவுன் ஆயிருந்திருப்பீங்க. ஒரு கான்ஃபிடன்ஸை உடஞ்சிருக்கும். அதுதான் உங்களுக்கு வேணும். காம்படிஷன் குறைக்கிறதுக்கான ஒரு வேலைகளை நார்த் இந்தியாவில் பண்ணாங்களோ சவுத் இந்தியாவில் பண்ணாங்களோ தெரியல. இப்போ எப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, ரிசல்ட் எப்போன்ட்டு. ஸோ உங்கள் வாயாடிக்கிற மாதிரி ஒரு ஃபேக் ரிசல்ட்டை போட்டு விட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டை பற்றி பார்த்துட்டு நீங்கள் வரக்கூடிய ஐடிபிஐ எக்ஸாமு, கர்நாடகா பேங்க்கு, யூஐஐசி இந்த மாதிரி எக்ஸாம்பெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. மேக்ஸிமம் இந்த யூஐசிக்குன்னு டார்கெட் பண்ணி படிக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது 100 வேகன்சி இருந்ததால் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் இல்லை, ஈஸியான எக்ஸாமு. கொஞ்சம் காம்படிஷன் இருக்கிறதுனால அந்த மாதிரி எக்ஸாமுக்கு உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய நல்ல டாப்பராக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் தான் இதை பண்ணுவாங்கன்னெல்லாம் கிடையாது. டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் இதை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ட்ராப்பில் விழாதீங்கன்னு நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள், பிடிஎஃப் லிங்க்கு, இதுதான் அந்த பிடிஎஃப் லிங்க்கு. இவங்களுடைய ட்ராப்பில் எப்போயுமே தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. இது எல்லா எக்ஸாமுக்கும் நடக்கும். எஸ்பிஐ எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். ஏன்னா எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 10 நாள் இதுக்கு முன்னாடி தான் ரிசல்ட்டே விடுவாங்க. இப்போ 14-15 நாளைக்கு இருக்கும்போதே எப்போ ரிசல்ட் வந்துடும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸுக்குன்னு ஒரு வீடியோ கோர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை சேல்ஸ் பண்ணணும்னு என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட் சூன் அப்படின்னு. யார், தமிழ் சேனல் கிடையாது, ஆல் இண்டியா சேனலில் நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர், ஒரு சில நியூஸ் சைட்டில் கூட அதே மாதிரி வெப்சைட்டில் ரிசல்ட் அவுட் சூன் அப்படின்னு போட்டுருவாங்க. என்றைக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ரிசல்ட் அவுட் சூன்னு போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் 20 பிகினராக இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் இந்த தப்பு பண்ணேன். 20 நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் அவுட்டுன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஒரு ஃபேக் இது போட்டு உள்ளே போட்டால் ரிசல்ட் சூன்னு இருக்கும். அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வேறு எப்போ வெப்சைட்டே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. IBPS.in நோண்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ ரிசல்ட் வரும், எஸ்பிஐன்னா SBI.comல உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்போ 20 நாளைக்கு முன்னாடியே இது மாதிரி பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க 10 நாள் முன்னாடி தான் ரிசல்ட்டே விடுவாங்க. மெஜாரிட்டி டைம் மிஞ்சி போனால் 14 நாள் அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே SBI கிளர்க்லலாம் தரமாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க 2-3 வாரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு வெப்சைட்டை பார்த்துட்டு ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க. அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் எக்ஸாமுக்கே படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன், யார் இந்த மாதிரி டிப்ரெஷனில் போகக்கூடிய கேண்டிடேட்னா, இப்போ 65 கட் ஆஃப் இருக்குது, இல்லை நம்ம இந்த எக்ஸாமுக்கே வரலாம். 85 நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு 83 அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 88 அட்டன் பண்ணுங்க. 90+ அட்டன் பண்ணுங்க, கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க நம்ம கிளியர் ஆகிடுவோன்ட்டு. இவங்களுக்கும் இதில் பாதிப்பு தான். இவங்களோட பேர் இந்த பிடிஎஃப்ல இல்லைன்னா இவங்களும் மன உளைச்சல் ஆவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. இப்போ டக்குன்னு இந்த மாதிரி லிங்க் வந்ததும் டைரெக்டாக போயிட்டு அந்த மாதிரி வெப்சைட்டை எப்போ வரும்னு பார்த்துட்டு எக்ஸாம் படிக்கிறது கோட்டை விட்ருவாங்க. ஏன்னா இவங்க பாஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போ இவங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணால் இவங்களுக்கு பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க நம்ம அக்யூரேஸாக போட்டிருக்கோமா, நம்ம போட்டதெல்லாம் ரைட்டாக இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இவங்க வந்து கஷ்டமான ஷிஃப்ட்டில் எழுதியிருப்பாங்க. நமக்கு நார்மலைசேஷன் பண்ணி மார்க் வருமா வராதா, நம்ம பாஸ் பண்ணுவோம்ல பாஸ் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையிலே இருப்பாங்க. இவங்க வந்து பயத்திலே இருப்பாங்க, நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குமாட்டி. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த கேண்டிடேட்டுக்கும் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நார்மலைசேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க இவ்வளோ எக்ஸாம் எழுதுனதில். ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. யார் பாஸ் பண்ணுவாங்க யார் ஃபெயில் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் ஒரு எக்ஸாமுக்கு 78 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு வந்த மார்க் 92. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரு எக்ஸாமில் நான் 93 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு வந்த மார்க் வெறும் 80 தான் வந்துச்சு மெயின்ஸில். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கம்மியாக வர்றது எல்லாம் இந்த பேங்க் எக்ஸாமில் சாதாரணமாக நடக்கும். ஸோ நீங்கள் மன உளைச்சல் இருக்கும்போது இன்னும் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபேக் பிடிஎஃப் ஃபேக் ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கான காரணங்கள். அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் பிடிஎஃப் வந்தாக்கில் நம்பாதீங்க. அஃபிஷியலாக வெப்சைட்டில் பிடிஎஃப் வந்திருக்கான்னு பார்க்கணும்.
இல்லைனா லிங்க்கு இல்லைனா ரிசல்ட் அப்டேட்டு அஃபீஷியலாக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலகிராம் குரூப்லேயோ இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனலில் என்ன மாதிரியே நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இது மாதிரி ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு, ரிசல்ட் அவுட் ஆயிரும், இன்றைக்கி ரிசல்ட் வந்தால் நான் ஐபிபிஎஸ் கூட கால் சென்டரில் பேசினேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே நீங்கள் நம்ப வேண்டாம். அஃபீஷியலாக ரிசல்ட் வந்தால் நமக்கு தெரிய தான் போகுது. ஏன்னா அவங்க இந்த ரிசல்ட்டே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க. ஒரு ரிசல்ட் வந்த உடனே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. சரியா? நீங்கள் வந்து ரிசல்ட்டை பற்றி கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour கழிச்சு தெரியுமா? இந்த 1/2 hour கழிச்சு தெரியுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? இந்த 1/2 hour கழித்து முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க 10 நாள் அங்கே படிக்காமல் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ரிசல்ட்டு நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 1 வீக்காகவும் இப்போ இது வந்து லீக் ஆன பிடிஎஃப்னு உங்களை நம்ப வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக்காக இந்த பிடிஎஃப் எப்போ வரும், அஃபீஷியலாக பிடிஎஃப் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்கன்னா 1 வீக் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் கெட்டு போயிருமா? ஆனால் இப்போ ரிசல்ட்டை பற்றி கண்டுக்காமல் ஒரு ஆஸ்பிரண்ட் படிக்கிறாரு. அவர் 1 வீக் ஒழுங்காக உட்காந்து சிஏ படிச்சிடறாரு, பசில்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறாரு, டிஏலாம் சால்வ் பண்ணி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 வீக் கழிச்சு 2 வீக் கழிச்சு நமக்கு யூஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் போய் ஃபேஸ் பண்ணுறீங்க. இவர் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு. ஆனால் அவர் 1 வாரம் சேவ் பண்ணிட்டாரு. இந்த 1/2 மணி நேரத்தை மிச்சம் பண்ணி 1 வாரம் சேவ் பண்ணிட்டாரு. நீங்கள் ரிசல்ட்டே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு 1 வாரம் இன்னும் படிக்காமல் போயிட்டு இந்த 1/2 மணி நேரத்தை சேவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் 1/2 மணி நேரத்தை சேவ் பண்ண நீங்கள் பெஸ்ட்டா, 1 வீக் தரவாக படிச்சுட்டு எக்ஸாமுக்கு தரவாக போனவன் அவருக்கு பெஸ்ட்டா? ஸோ அதான் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு ரிசல்ட்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இந்த ரிசல்ட் எப்போ வரும்ன்றதை பற்றி பெரிய மார்க்கெட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அதை வச்சே ஒரு சில வீடியோ கோர்ஸு சில வேலைகள்லாம் நடக்கிறது உண்டு. எல்லா ஊர்லேயும் நடக்கும் அது. தமிழ்நாட்டில் நடக்குதான்னு சொன்னாக்கில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில் எல்லா ஸ்டேட்லேயும், நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி சேனலில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் என்னோடய கோர்ஸ் வாங்குங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீ கண்டென்ட் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், இந்தியில் இருக்கும். இந்தியில் படிக்க முடியாமல் நிறைய பேர் தலைவலி வந்துடும் இந்தியில் படித்தா. ஸோ பேசிக் படிச்சுட்டு நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி வீடியோ ஈஸியாக பார்த்துருவாங்க. பேசிக் தெரியாமல் டேரெக்டாக ஹிந்திக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு நண்பன் படத்தில் ஜீவாக்கு வரும் இல்லையா, அப்படியே எக்ஸ் ஒய் அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பேசிக் படிச்சிருங்க. பேசிக் படிச்சுட்டு நீங்கள் ஹிந்தி சேனலில் போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஏன் பேசியிருக்கேன்னா, இனிமேல் இந்த மாதிரி ஃபேக் பிடிஎஃப் வந்தால் நம்ப வேண்டாம். ஸோ நம்மளுடைய பேங்கிங் சிஏ பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில், இதே டெலகிராம் குரூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் அந்த பிடிஎஃப். ஒரே செகண்ட் பாருங்க, இங்கே பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிடிஎஃப். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் ஒரு 4 நிமிஷம் பேசலாம் போனால் 10 நிமிஷம் பக்கம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ப்ரிலிம்ஸுக்கான சேனல், அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வேணுன்னா இந்த சேனலோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.